நோ. இங்கேயும் இல்ல. இங்கேயும் இல்ல. ஆ அவன் எங்கேயுமே இல்லையே. அவன் எங்கே தான் போயிருப்பான்? நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். அவன் காணவே காணோம். அவன் கடைசியாக எந்த பல்பில் குதிச்சா நீ பாத்தியா ஜே? எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல அதில் தான் குதிச்சிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்னு சொல்கிற? அவள் வந்து நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமானவ தெரியும்ல. அது அவளை நம்ம சீக்கிரமாக காப்பாற்றி ஆகணும். இவனோட தங்கச்சி தாங்க மாட்டியிருக்கேன். இவன் கொஞ்சம் கூட வருத்தமே படாத விளாண்டுக்கிறான் அந்த கண்ணோட. அவன் எங்கே தான் இருக்கா, அவன் எங்கே தான் இருக்கான்னு அவன் போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறான். டே தம்பி பார்த்துடுறாதா வந்துட்டு இந்திர புது ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஓகே, அது எல்லாத்தையும் உடைச்ச பிறகு அந்த 3 பல்ப்பு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ வந்து அப்புறமா இங்கே பாரு அந்த 3 பல்ப்பு ஓப்பன் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறானுங்க. அப்புறமா அந்த மைக்குன்றவன் இதான் எனக்கான நேரம். அந்த 3 பல்ப்புக்குள்ளேயே 3 பல்ப்புலாம் அந்த ப்ளூ கலர் பல்ப்புக்குள்ளே குதிக்க போகிறேன். நீ வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் குதிச்ச உடனே அந்த பல்ப்பை ஆஃப் பண்ணிவிடு, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பழுப்பாண்ட போகிறான். மைக் நான் சொன்ன மாதிரியே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிச்சிட்டான். அவனும் ப்ளூ கலர் பல்ப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டான். ஓகே, அதோட இந்த கட்சின் முடிதா? இல்லை இல்லை இல்லை. ஓகே, அதோட அந்த பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு பேர் மறந்துச்சிங்க. லிஸ். ஓகே, இந்த லிஸ் வந்து சொல்லுது, இதுங்க மினி ராட்சாரை ரொம்ப இம்சை பண்ணுதுங்க. ஓகே, நான் இங்கேருந்து சீக்கிரமாக தப்பிக்கணும். Find a way to escape from the lab and return with your friends. ஓகே, இதுக்காக காத்துனுக்குறேன். ஓகே, எப்படியும் நம்ம ஒரு வழியாக ஐஸ்கிரீம் 7 விளாட வந்துட்டோம் நண்பர்களே. இப்பா எவ்வளோ நாள்ரா நண்பர்களே, எப்படியும் கஷ்டப்பட்டு விளாட வந்துட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பட்டன் அமுத்துவோம். மஞ்சள் கலரமாக ரெட் கலரில் ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஓகே, இது பேர்னா சதுரம். ஓகே, அது பேர் சதுரம். நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். ஓகே, வந்து இப்போ எப்படி நம்ம கீழே குனிஞ்சு ஸோ வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம். எங்கே தான் போகிறோன்னு தெரியல. ஏதோ ஓட்டை மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஓட்டைக்குள்ளே போட்டோன்னா என்ன சொல்கிறானுங்கன்னா, இந்த அந்த சதுரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஓட்டையில் போட்டதுனால உனக்கு ஒரு இடம் ஓப்பன் ஆகிருக்கு, அந்த இடத்த கண்டுபிடிச்சி தப்பிச்சு போ அப்படின்றானுங்க. ஓகே, எங்கடா இருக்குது அந்த இடம்? அதோ இங்கே தான் நண்பர்கள் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ வந்து இந்த வெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அப்புறமா இங்கே ஏதோ இடம் மாதிரி இருக்கு. பூட்டு என்னடா இப்படி பறகுது? அவ்வளோ பவர் நம்மளுக்குள்ள. நான் வந்து அவ்வளோ பவராக இருக்கேன். ஸோ வந்து இங்கே வெண்ட்டு இருக்குது நண்பர்களே. வேண்டாம். பக்கத்தில் வேறு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே எதாவது இருக்கா? இங்கே எதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. இங்கே எதுவும் இருக்குது நண்பர்களே. ஓகே, பிரைன் ஆஃப் ஜார். பிரைன் ஆஃப் ஜாரா? புரியலையே. எவனோட மூளை இங்கே இருக்குங்க. எவன் மூளை தான் தெரியல. கண்ட்ரோல் ரூமுக்கு போக முடியல நண்பர்களே. என்ன ஆச்சுன்னு தெரில. ஓகே, இங்கே போவோம். இங்கே ஏதோ நோட் மாதிரி இருக்குது. இது ஓப்பன் பண்ணனா உனக்கு ரிமோட்டு தேவைப்படுது அப்படின்றானுங்க. ஏன்டா ரிமோட்டு தேவைப்படுனா அது எங்கடா இருக்குது? ஓகே, இது வந்து எனக்கு தெரிஞ்சு ராடோட மூளைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு தான் அறிவே இல்லை. அதை தூக்கி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இருங்க கண்ட்ரோல் ரூமுக்குள்ளே இப்போ போக முடியாது. ஓகே, இப்போ போக முடியுது. இப்போ நம்மளுக்கு வந்து ரிமோட் தேவை. அப்போ தான் நிறைய இடத்துக்கு போக முடியுது. ஓகே, கட்சின்னு காட்டுறானுங்க. ஓகே, என் பேர் மைக் வந்து கீழே குதிக்கிறான். அவன் பின்னாடி கன்று வந்து அடிக்குது. ஓகே, ப்ளீஸ் நான் உன்னை ஒரு வழியாக பார்த்துட்டேன். உனக்கு ஒன்றும் ஆகல. நீ நல்லா தானே இருக்க மைக்? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிக்க போகிறது? உங்ககிட்ட ஐடியா இருக்கா? எனக்கு ஒரு ரிமோட்டு மாதிரி ஒரு பொருள் தேவை. ஸோ வந்து நம்ம வந்து கீ கார்டு அது பேர். ஸோ வந்து நம்ம வந்து ஜே கிட்ட கேட்போம். ஜே, நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு. எனக்கு கீ கார்டு தேவைப்படுது. ஸோ அந்த கீ கார்டை மட்டும் நீ எடுத்துகிட்டு வா அப்படின்றான். ஓகே, ஜே வந்து என்ன சொல்கிறான்னா, ஓகே, ஜே வந்து பார்க்குறான். ஸோ இந்த மாதிரி பொருள் தேவைப்படுதா அப்படின்னு. அப்புறமா இவன் வந்து யோசிக்கிறான். சரி, இப்போ நம்ம வந்து அந்த பொருளை வர எடுக்கணும். ராடு வர வெளியே போக போகிறான்னு நினைக்கிறேன். இதான் நல்ல வாய்ப்பு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம எப்படியாவது தடியா ஏஞ்சிடுறா. ராடு வந்து வெளியே போக போகிறான். அந்த ஜேக்கும் மைக்குக்கும் அந்த லிஸ்ட்டுக்கும் ஒரு பொருள் தேவைப்படுது. ஸோ நீ தான் எடுத்துகிட்டு வர போகிற அப்படின்றானுங்க. ஓகே, இப்போ அந்த குண்டை வந்து போகிறான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு அதான் நடக்க போகுது. ஆமாம், வண்டி கிளம்புது. ஸோ வந்து இப்போ வந்து அந்த குண்டு பின்னாடியே ஓடுறான். அதனால ஓட முடியலடே. குண்டை பார்த்து போடாத, ஆகிடப்போகுது. ஓகே, அவன் வந்து ஓடுறான். வண்டி நிற்குது. ஓகே, அவன் குண்டை ஏறிட்டானா இல்லையா எனக்கு தெரியலடே. தம்பி ஏறிட்டியா இல்லையாப்பா? ஏறிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து எங்கே பார்க்கிங்கு? பார்க்கிங் எங்கே? ஓல்டு மெமரிங்க. எங்கே பார்க்கிங்? ஓல்டு மெமரிங்க. எங்க? அதாவது அந்த சேஃப் பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுமா, அதை கண்டுபிடிச்சி போடான்றாங்க. ஓப்பன் த டோர். இதோட நான் இது 2வது தடவை வர்றாங்க. முதல் தடவை வந்து ஒரு பொருள் வந்து மினி ராடை வந்து என்னை பிடிச்சிட்டான். ஸோ மினி ராடை வந்து ஷாக் குத்துனால ஒரு பொருள் எடுத்துருந்தேன் கையில். திடீர்னு அந்த பொருள் பக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ அதோட முடிஞ்சிச்சு. இப்போ திரும்ப விளாட்றேன். ஓகே, இருங்க, இது ஏதோ ப்ளூ பிரிண்ட்டு நினைக்கிறேன். இது வந்து ஏதோ பெரிய கன்று செய்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டு.
யார் அந்த பெரிய கன்னு செய்கிறான்னு தெரியல. அவ்வளோ பெரிய கன்னுனா அப்போ எனக்கு தெரிஞ்சது ராடு மட்டும் தான் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய கன்னு செய்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட இதுவும் இல்லை. ஸோ ராடு தான் செய்வான்னு நினைக்கிறேன் அந்த கண்ணை. எனக்கு இங்கே தான் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். இங்கே ஒன்றுமே இல்லையே நண்பர்களே, இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே, இங்கே ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே, இங்கே தான் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். இங்கே தான் இருக்கணுமே. டேய் ப்ளீஸ்டா குடிச்சிருக்கடா, டேய் அழுவ கதைடா, டேய் ப்ளீஸ்டா, டேய் வாடாடா. ஐயோ அழுவ வைக்கிறானுங்களே. ஓகே நண்பர்களே, இங்கே எதுவுமே இல்லை. இங்கே தான் நண்பர்களே இருக்கணும் அது மோஸ்ட் ஆஃப். இங்கே எதுவுமே இல்லையே. எங்க மேலே கீழே ஏதாவது ஒழிச்சு வச்சிருக்கானு பார்ப்போம். ஓகே இல்லை. அந்த ராடு வேறு இங்கே இருக்கா. ஓகே இருங்க, நம்ம வேறு எங்கேயாவது போய் செக் பண்ணுவோம். ஏன்னா வேறு எங்கேயா இருக்க மோஸ்ட் ஆஃப் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வேறு எங்கேயா இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஓகே இங்கே இருக்கா. இங்கே 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 தான் இருக்காடா. டேய் ப்ளீஸ்டா கொடுத்துருக்கடா டேய். இங்கே இல்லை நண்பர்களே, இங்கே இல்லை. யாபாத்திராடுங்க டேய் ப்ளீஸ்டா. இங்கே தான் இருக்குது நண்பர்களே. கயான் கீன்னு இருக்குது. ஓகே கயான் கீ இருக்குது. மொத்தம் ஒரு கட்சியிலே சொல்லிருப்பானுங்க. ஒரு லாக்கர் இருக்குது, அதுக்கு 3 சாவி தேவைப்படுது. இப்போ தான் நம்ம முதல் சாவியை கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்டா இப்போ கூட ஒன்றும் இல்லைடா, மினி ராடு மாஸ்க் எடுத்து போட்டு தப்பிச்சிடலாம்டா. ஏங்க ஆமாம் இல்லை, இது ஃபேக்ட்ரி கிடையாது. ஓகே இப்போ வந்து நம்ம 2வது கீ எடுக்க நம்ம இப்படி தான் போய் ஆகணும். ஆனால் அந்த ராடு பையன் வேற வந்துட்டு இருக்கான். ஸோ இருங்க, அவங்ககிட்ட நம்ம அப்படியே ஏமாற்றியே போவோம். ஸோ அவன் இப்படி வந்தானா நம்ம இப்படி போவோம், அப்படி வந்தானா அப்படி போவோம். டா உனக்கே நான் தான்டா கடவுள். ஓகே இருங்க, முதல்ல வந்து இது டேய் ப்ளீஸ் ரெடி ஏறா. ஓகே இது எடுத்தாச்சு. இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம் நண்பர்களே. திடீர்னு ராடு வந்து இந்த பக்கம் அப்படியே பாஞ்சு பிடிப்பான். ஸோ தேவையில்லாத வேலை. நம்ம அப்படியே டீசெண்டாக அப்படியே ஒதுங்கி போயிடலாம். ஓகே இருங்க, ஐயோ மேப் இல்லை, அது முன்னாடி டோர் மூடணும். ஏன்னா முன்னெல்லாம் எப்படி சொல்கிறது, டோரு மூடாமலே மேப்பை தொட்டு வேற இடத்துக்கு போகலாம். இப்போ அப்படி இல்லை. ஓகே இப்போ வந்து நம்ம ஷெல்டுக்கு போக போகிறோம். இங்கே இருந்ததே 2 இடம் தான், பார்க்கிங்கு ஷெல்டு. இப்போ வந்து நம்ம ஷெல்டுக்கு போக போகிறோம். ஓகே இப்போ வந்து எல்லாம் ரொம்ப ஓல்டு மெமரிஸ். இதெல்லாம் இந்த இடத்துல பார்த்து எவ்வளோ நாளாச்சுரா. எங்கள் ஷெல்டு கூட ஐஸ்கிரீம் 3 வரைக்கும் இருந்தது. ஆனால் இந்த பார்க்கிங் வந்து ஐஸ்கிரீம் 1 3 மாதம் கிட்டத்தட்ட இருக்கணும். 3 மாதமோ 4 மாதமோ. அதான் நம்மளோட சேனலோட 3வது வீடியோ. அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். ஓகே ராடு வாங்கிட்டே இருக்கான். இப்போ வந்து மேலே ஒரு பாக்ஸ் இருக்கா, அதை தட்டி விடுவோம். ராடு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். ஏங்க காலையை கேட்கலங்க அவனுக்கு. அடடா இது நல்ல வாய்ப்பு. ஓகே பிங்கி இருக்குது. அது பிங்கி இல்லையா அது பேர், மஜினாட்டாக்கி. என்னடா இது சாப்பிட்ற பேரெல்லாம் சொல்லிக்கிறீங்க மஜினாட்டாக்கின்னு. சரி ஏதோ ஒரு கீ. இப்போ தூக்கி உள்ளே போடுவோம். இருங்க போடா உள்ளே போடா. ஓகே இப்போ அடுத்தது வேறு ஏதாவது இருக்குது. இங்கே எதுவும் இருக்குது, இங்கே எதுவும் இருக்குது. ஓகே இங்கே வந்து மென்ஷன் ஐஜாக். இது நான் ஐஜாக் ஞாபகம் இருக்கா நண்பர்களே. வந்து நான் ஐஸ்கிரீம் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணிருப்பேன். எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கூட எப்படி சொல்கிறது, அது ஒரு பொண்ணு நண்பர்களே. அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறப்ப ஐஸ்கிரீம் 3ல் வந்து மால்னு ஒரு மேப் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து ஒரு கதவு ஓப்பன் பண்ணுறதுக்கு இது ஐஜாக் யூஸ் பண்ணுறப்ப. ஸோ எத்தனை பேருக்கு ஞாபகம்னு தெரில. இது 2வது தடவை யூஸ் பண்ணுறேன். இருங்க இங்கே எதுவும் போட்டிருக்கு. ஓகே எதுவும் இல்லை. ஓகே இப்போ வந்து இந்த 2வது கீ எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருவோம் நண்பர்களே. அவன் வந்து எங்கே வந்தோன்னா வந்து பிடிப்பான். ஸோ வந்து அதையும் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஓகே வந்து இங்கேயே அவன் இங்கேயே இருக்கட்டும். ஐயோ பார்த்துட்டான். இருங்க இதான் நல்ல வாய்ப்பு. இனிமேல் உனக்கு பயப்பட வேணாம். சாவுடா டே யாருக்கிட்ட. என்கிட்டே வா. ஊஜிடா ஊஜி. ஓகே இருங்க 2வது கீ வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த 3வது கீ இப்போ நம்ம எடுக்க போகிறோம் நண்பர்களே. 3வது கீ ஆல்ரெடி எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து எடுத்து வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே இப்போ வெஸ்டர்னா அதுக்குள்ளே இருக்க கீ கார்டு கிடச்சிடும். கீ கார்டுக்காக தான் இவ்வளோ பண்ணுறோம். ஏண்டா அந்த ஒரு கீ கார்டு வச்சு என்னடா எங்களுக்கு வரவே தெரில நண்பர்களே. இதே கையில் ஏதாவது பொருள் இருக்கா எடுத்து உடைய வேண்டியதாண்டா. எடுக்கிறா கீ கார்டெலாம் இது ஃபார்முலாட்டிக் பண்ணுற மாதிரியே நேர்மையாக பண்ணுவேன் அப்படின்றானுங்க. ஓகே இருங்க இங்கே ஏதாவது. ஐயோ ராடு போகிறான். திடீர்னு பயன்ட்டான் ஏன்னு சொன்னேன். ஓகே போகிறான். ஓகே போயிட்டான் நண்பர்களே. ஸோ வந்து இருங்க இதுக்கிட்ட இருக்க கீ கார்டு எடுத்துகிட்டு அப்புறமா இது வந்து படிப்பது நியூஸ் பேப்பரில் இருக்குது. ஓகே என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனவரி 4ஆம் தேதி 1941 நன்னுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அது வேற யாருமே இல்லை, அதான் ஈவில் நன் அப்படின்னு ஒரு ஷாக்கை சொல்லி முடிகிறானுங்க. ஏண்டா இதெல்லாம் எங்களுக்கே தெரியும். அது ஈவிலனுக்கு குழந்தை பிறந்ததாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க சுற்றி முற்றி சொல்கிறானுங்க. ஸோ அதை தான் இவனுக்கு கதையாக சொல்கிறானுங்க. ஏண்டா இது எங்களுக்கே தெரியும்டா, என்னடா நீங்கள். ஓகே இப்போ வந்து ராடு வர வந்துடுவான்னு நினைக்கிறேன். இருக்கு இப்போ தான் நல்ல நேரம். ஃபேக்ட்ரிக்கு கிளம்புவோம். ஓகே ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு நண்பர்களே. இவங்க வேறு கச்சினை போட்டு உயிரெடுப்பானுங்க. ஓகே இப்போ வந்து ஃபேக்ட்ரியில் வந்து இப்போ நம்ம மெதுவாக போயிட்டு இருக்கோம். ஓகே இப்போ வந்து நம்ம வண்டியை உள்ளே விட்றோம். இப்போ நம்ம வந்து இப்போ கூட ஒன்றும் இல்லை, இவன் தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனால் போகவே இல்லை பாருங்களேன். ஏண்டா நடத்து போயாவது போலீஸை கூப்பிட வேண்டியதாண்டா. ஓகே இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த பழுப்பு கிட்ட போகிறான். இவன் குதிக்க போகிறானோ இல்லை கை காட்டுற நண்பர்களே. நான் இங்கே இருக்கேன், இதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதுக்குள்ளே நான் போகிறேன், இல்லைனா உள்ளே போகிறேன்னா எங்கே போடுறான். அதானே பார்த்தேன். இவனா அது உள்ளே போகிறாது பயந்து ஒளி பையன். ஓகே அதை உள்ளே போட்டு அப்புறமா கேட்க பார்க்குறான். கேக்கு இன்னைக்கு எனக்கு ரொம்ப லக்கியான நாள். ஸோ
எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். டேய் தம்பி வேணாண்டா, டேய் ட்ராப்பா இருக்கலாம்டா, டேய் 1/2 கிலோ மூளையாவது இருக்காடா உனக்கு, 1 கிலோ மூளையா இருந்திருந்தா நதிங் இப்படி பேசியிருப்பியா? ஓகே, இப்போ நான் கீ கார்டை எடுத்துச்சு, எனக்கு தெரிஞ்சு அவன் ட்ராப்ல மாட்டிப்பான்னு நினைக்கிறேன். டேய் ப்ளீஸ்ரா வானாண்டா. ஓகே, கீ கார்டை போட்டதுனால இப்போ நம்ம கீ கார்டு கிடச்சிச்சு நண்பர்களே, கீ கார்டு. ஓகே, இப்போ வந்து இந்த கீ கார்டு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு ஒரே என்ன சொல்கிறேன், ஓப்பன் த எக்ஸிட் டோர் ஃப்ரம் த லைப்ரரி அண்ட் ஜாயின் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதாண்டா இப்போ சொல்கிறீங்களா? நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியாதா? ஏண்டா எனக்கு தெரியாதாடா, லைப்ரரியில் போய்டும் ஃப்ரெண்ட்ஸை பாரு ஜாயின் பண்ணு அப்படின்றானுங்க. டேய் டேய் நானாக கூட பெரிய ஆளு. ஓகே, இப்போல்லாம் வந்து இது ஓப்பன் பண்ணுறோம் நண்பர்களே. இப்போ குடு குடுன்னு போயிட்டு ஓப்பன் த டோர். ஐயோ சி வாழ்ந்துட்டு நண்பர்களே, கேடி பையன் ஒளிஞ்சிருந்து வருவா, வந்தோடனே பட்டுன்னு வச்சிடலாம், புட்டுன்னு போயிடுமா அப்படின்னு கேவலமா ஒரு எண்ணம். தொண்டு வேற கட்டுச்சு நண்பர்களே. ஓகே, இப்பதான் இது பரவாயில்ல. டேய் இப்படிலாம் பண்ணாதீங்கடா, பயம்புத்தாதீங்கடா, நேருக்கு நேரா வாங்கடா, ஏன்டா அப்படி பயம்புத்தி சாவடிக்கிறீங்க? ஓகே, இங்கே ஏதோ இருக்கு. ஸோ இது தள்ளிட்டு அப்புறமா இங்கே ஏதோ ஒரு ஆப்ஷன் மாதிரி போகுது. ஐயோ 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 இவ வேற. டேய் 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 ஆனாண்டா, டேய் இங்கே மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். இருங்க ஒத்தடி பாதியா இருக்கு. ஸோ வந்து மினி ராடு வருவான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இருங்க பாப்பா, ராடு வந்தானா இருங்க வெடிகுண்டு வச்சுட்டு போயிடுவோமா? இங்கே வர வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. ஐயோ இவன் வேற இங்கேயே இருக்கா. ஸோ கண்டிப்பாக ராடு வருவான் நண்பர்களே. இருங்க வந்தானா வெடிகுண்டு. ஸோ வந்து இப்போ வரானா? இப்போ இருங்க இந்த இடத்துல வெடிகுண்டு வைப்போம். ஸோ இப்போ அவன் இந்த பக்கம் இருந்தானா நம்ம இந்த பக்கம் போயிடலாம், இந்த பக்கம் வந்தானா எந்த பக்கம் வேணா போகலாம். ஓகே வரானா பாருங்க இப்போ. ஏய் அப்பா, நான் கூட இது சேஃப்டியாக தப்பிச்சிருவா அப்படின்னு நினச்சேன். செத்துடா 30 செகண்டுக்கு வர மாட்டேடான்றானுங்க. இதாண்டா நல்ல வாய்ப்பு. பூர்றா சூனாபானா பூர்றா. ஓகே, இப்படியே நம்ம வெளியே வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து இப்போ நம்ம குடுன்னு போயிட்டு அந்த கீ கார்டு வர எங்கே போட்டோன்னு தெரியல நண்பர்களே. ஆஹா, கீ கார்டு வர எங்கே போட்டோன்னு தெரியல. ஓகே, இப்படி தான் போகணும். ஓகே, பார்த்து போடா. டேய் 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 30 செகண்ட் தாண்டா டைம் இருக்கு, ப்ளீஸ்ரா புரிஞ்சுக்கோங்கடா. ஓகே, இப்போ வந்து நம்ம குடுன்னு போயிட்டு இங்கே தான் நண்பர்களே கீ கார்டை போட்டோம். இப்போ இந்த கீ கார்டை வர அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணி மைக் கிட்ட வர கொடுக்கணும். ஸோ அப்டேட் பண்ணுற இடம் வர எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே பாப்பா அப்டேட் பண்ணுறோம். ஆஹா, இங்கே அப்டேட் பண்ணுற இடம் இது இல்லை. ஆஹா நண்பர்களே, அப்டேட் பண்ணுற இடம் காணும் நண்பர்களே. ஓகே, இங்கே கூட இருக்க வாய்ப்பு இருக்கா? இங்கே தான் நண்பர்கள் இருக்கே. என்னடா இப்போ நான் ஷாக் வாங்கணுமாடா? வாங்கடா வாங்கடா, வாடா வாடா வாடா, போதும்பாடா போதுபாடா, ஜாலியாடா என்ஜாய் பண்ணுறேன். என்னை ஷாக் பண்ணுறதுல உங்களுக்கு என்னடா அப்படி மன நிம்மதி. ஓகே, இப்போ வந்து அவன் வரானான்னு பார்க்கணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம கார்டை வந்து அப்டேட் பண்ணுவோம். இருங்க. ஓகே, அப்டேட் பண்ணியாச்சு, லெவல் 2 பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே ஒரு கம் மாதிரி இருக்கும். ஸோ வந்து இங்கே எதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு போயிடுவோம் நண்பர்களே. ஸோ இங்கே எதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே எதுவுமே இல்லை. இங்கே ஒரு இது இருக்குங்க, ஸ்டிக்கி பாம்னு ஏதோ இருக்குது. ஸ்டிக்கி பாம் வந்து என்னடா பாம் வந்து எனக்கு தெரியும்டா. எப்படி சொல்கிறது, தாய்லான்றது ஒரு பாம் பேர். ஓகே, தாய்லாந்து பேர் தான் பாம்பு. இது என்னடா ஸ்டிக்கி பாம்பு? இதை வந்து நம்ம நாப்பு இருக்கா நண்பர்களே, ஐஸ்கிரீம் 4ல் வந்து அந்த புரீஸ்னு ஒருத்தர் இருப்பான். ஆனால் கீழே உழ வச்சல, அது இந்த இதை யூஸ் பண்ணிருப்போம். ஓகே, அப்போ தான் போல முடியும் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வரேன். சரி நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தேன் நண்பர்களே. இப்போ தலைமை இப்போ எதுக்கடா உள்ளே வந்துட்டு வெளியே போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை இப்போ எடுத்துகிட்டு போகக்கூடாது, நம்மளுக்கு தேவைப்படும். ஆனால் இப்போ இல்லை. ஓகே, இப்போதைக்கு இந்த கன்னை இப்போ நம்ம சரி பண்ண போகிறோம். இந்த கன்று வந்து இப்போ உடஞ்சிருக்கு நண்பர்களே. ஸோ இப்போ வந்து இதை சரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இருங்க, முதல்ல வந்துட்டு இப்போ குடுன்னு போய் ராடு வரத்துக்கு முன்னாடி இப்போ இந்த கன்னை வந்து வைக்கணும். ஸோ ராடு வந்து எங்கே இருக்கான்னு தெரியாது. ஸோ வந்து இப்போ நம்ம இதான் நல்ல வாய்ப்பு, இந்த கன்னை இங்கே வச்சுட்டு ஸோ வந்து இப்போ இங்கே வந்து நம்ம குடுன்னு கிளம்புறோம். இருங்க, அதுக்குள்ளே இந்த நீராடு பையன் வேறு. ஓகே, இப்போ வந்து இப்போதைக்கு இங்கே நம்ம கிளம்பி ஒரு பொருள் தேட போகிறோம். ஸோ அந்த பொருள் வந்து இங்கே எங்கே ஒன்றா இருக்கலாம். இருங்க, இங்கே இங்கே தான் நண்பர்கள் இருக்குது. ஆனால் இப்போ இங்கே இந்த மினிராடு பையன் வேறு. ஓகே இருங்க, எடுத்தாச்சு. ஐயோ ஷாக் கொடுத்துட்டான். இந்த பொருள் எடுக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷாக் கொடுக்குறாங்க. இப்போ அதாவது இந்த பொருள் எடுத்தேனா, இப்போ எனக்கு ஷாக் கொடுத்தனாலே இப்போ எனக்கு இந்த பொருள் பக்காகி நேற்று போன தடவை காணும். இதே இடத்துல இல்லை, அது கொஞ்சம் வேறு இடத்துல காணும். ஓகே இருங்க, இப்போ இந்த ராடு வர வரக்கூடாது நண்பர்களே, வந்தானா மாட்டிப்போம். ஓகே, இப்போதையும் அவன் வரல. ஓகே, இப்போ முதல் பொருளை வச்சிருவேன். இன்னும் ஒரு பொருள் தேவை, அது பேர் தான் ஸ்டிக்கி பூமர். ஓகே, அது பேர் பூமர் தானே, பபுள் கம்மோ பூமரோ. ஓகே, இப்போ அது தேவைப்படுது. ஸோ இப்போ நம்ம இப்போதைக்கு இங்கே போவேன் நண்பர்கள், இங்கே வந்து ராடு வந்திருப்பான். ஸோ ஆனால் இப்போ நம்ம லிஸா மாறி இப்போ சில வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஸோ வந்து இப்போ லிஸா மாறுவோம். இருங்க, முதல்ல லிஸா மாறிட்டு இங்கே எதாவது பொருட்கள் அந்த மாதிரி எதாவது கிடைக்குதா அப்படின்றத பார்ப்போம். இங்கே நீரோட பையன் வர பார்க்குறானே. பார்த்துட்டான் நண்பர்களே, பார்த்துட்டான். ஏய் நீ உன்னால விட முடியாது, என்கிட்ட மாட்டிப்ப அப்படின்றா. டேய் நான் மாட்டிப்பேனாடா. ஓகேடா நீ நல்லா வருவிடா. ஓகே இருங்க, இப்போ வந்து அவன் பார்க்கல. ஓகே, இங்கே எதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எதுவுமே இல்லை நண்பர்களே. இவன் வேறு தொத்தினே இருக்கான். டேடி என்னடா பிரச்சனை உனக்கு, என்னடா வேணும், என்னை பார்த்து ஏன்டா தொத்திட்டே இருக்கீங்க இப்போ எல்லாரும்?
ஓகே, இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம் நண்பர்களே. இது வேலைக்கு ஆகாது. இப்போ மைக்கா வந்துட்டு அந்த வேலையை போய் பார்ப்போம். ஸோ வந்து இப்போ லிஸ்ஸா வந்து நம்ம கடைசியாக ப்ளே பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த பபிள் காமா. ஸோ இது இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த முதல்ல அந்த கன்னு ரெடி பண்ணுவோம் நண்பர்களே. இருங்க, இப்போ அந்த கன்னு ரெடி பண்ணாதான் நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் இப்போ தான் நிம்மதியாக இருக்கும். ஸோ அந்த கன்னை வந்து இப்போ ரெடி பண்ணுவோம். இருங்க, ஏன்னா வரானான்னு பார்ப்போம். ஐயோ மினி ராடுங்க. டே ப்ளீஸ்ரா, டே போடா, டே மினி ராடு போடா, டே டே தலை உன்னை பற்றி நான் ஐயோ கது வர மூட்டு போகிறானே. அவன் மூடுறதுக்கே பயன்ட்டேன். ஓகே இருங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். இதான் நல்ல வாய்ப்பு. ஸோ இப்போ நம்ம இந்த கன்னை வந்து இப்போ உருவாக்கும். ஸோ இப்போ உருவாக்கியாச்சு. இப்போ வந்து இதை வச்சு கொஞ்சம் சில வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது. ஐயோ இவன் வேற பார்த்துட்டானா. ஓகே இருங்க, இது இங்கே வந்து ஒரு வழி மாதிரி இருக்குது. ஸோ இந்த வழியாக போயிடலாம். இப்போ வந்து நம்ம எந்த பக்கம் போனோம்னா இப்படியே போவோம். அவன் கேட்பான் இப்படியே போயிட்டு இங்கே ஏதாவது ஒரு வழி மாதிரி இருக்காதா சொல்லுங்க. ஓகே, இப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம். ஓகே, இப்போதையே அந்த மினிரோட பையன் வேற பார்க்குறான். வயன்னு கத்துறான். டேய் நீ என்னதான் கத்துனாலும் உன் பாஸையே கூட்டணுமா? நான் உனக்கு பாஸையே போட்டுருவேன்டா. ஐயோ புல்லட் வேஸ்ட் பண்ணிட்டான்டா. டேய் இங்கே இப்போ பாஸ் வேற வந்துட்டாங்க. சாவுடா. ஏய் வாடா 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 வாடா. சாக்குறா எங்க புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பேடு 10 எடுக்கணும். மொத்தம் 3 பொருளை சுடணும். ஸோ நம்மளுக்கு கரெக்டாக 3 புல்லட்டு குத்துருப்பானுங்க. நான் அவசரப்பட்டு இவனுங்களால புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து இது உடஞ்சி ஒழுகுதா. ஸோ இது ஒழுவிட்டோம். இப்போ வந்து நம்ம கன்று வந்து இப்போ இன்னும் ஒரு பொருளுக்கு தேவைப்படுது. ஸோ அது வந்து இங்கே தேவைப்படுமா? இங்கே தான் தேவைப்படும். ஸோ வந்து இப்போ இது நம்ம இதுக்குள்ளே போயிட்டு இப்போ இப்போ அந்த பொண்ணு லிஸ்ஸா மாறிட்டு சில வேலைகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது நண்பர்களே. ஸோ இருங்க, லிஸ்ஸா மாறுவோம். முதல்ல மாறுவோம் லிஸ்ஸா. ஓகே, இப்போ வந்து இப்போ நம்ம வெளியே போயிட்டு 30 செகண்டுக்கு வர மாட்டான். இந்த இந்த நேரத்தை உபயோகப்படுத்தி இங்கே என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுருவோம். இவன் வேற மீனாடு கூப்பிட்டு போங்கடா. டேய் அவன் தலைவனே போட்டு தட்டேன்டா. டேய் பார்த்துடுறான் என்கிட்ட. ஐயோ தலை உன்னை பற்றி சொல்லுவேன் தலை. உன் தலைவனை போட முடியும், ஆனால் மீனாடு உன்னை போட முடியுமா? திருட்டு நாய். ஓகே, இங்கே வேற ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே வேற எதுவுமே இல்லையே நண்பர்களே. இங்கே ஏதோ டோர் லாக் ஆன் மாதிரி இருக்கு. ஓகே, ஓப்பன் த டோர். இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, இங்கே எதுவும் இருக்கு. பிப்பிளிட்டிக் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ வந்து இது தேவையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையதான், முக்கியமான ஒரு பொருள். ஸோ இது வந்து முதல்ல வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கீ கார்டு எடுத்துகிட்டு வந்துடுவோமா. அதுக்கு முன்னாடி இருங்க, அந்த மினி ராடு வந்து ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, இப்போதைக்கு இது வேலை செய்யாது. இப்போ நம்ம இங்கேருந்து வெளியே முதல்ல போயிடுவோம். சரி, வெளியே போயிட்டு முதல்ல அந்த கீ கார்டு எங்கே போட்டோன்றதை பார்த்துட்டு அந்த கீ கார்டு எடுப்போம் நண்பர்களே. ஸோ அந்த கீ கார்டு தேவைப்படுதுங்க. ராடு வந்து வந்திருப்பான் இந்நாட்டுக்கு. ஸோ திட்டத்தனமாக வந்து பிடிப்பான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இருங்க பார்ப்போம் வரானா இல்லையான்னு. ஓகே, அதை அவன் வரல. கீ கார்டு எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் போட்டிருப்பேன். நீங்கள் பார்ப்போம் கீ கார்டு இங்கே இருக்கா. இங்கே எதுவும் இருக்குது நண்பர்களே. ஓகே, கீ கார்டு தான். ஸோ இந்த அப்டேட் பண்ண கீ கார்டு இருக்குது. இப்போ இந்த எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இந்த மைக் கிட்ட கொடுக்க போகிறோம். ஓகே இருங்க, முதல்ல போவோம். ஓப்பன் த டோர், க்ளோஸ் த டோர். ஓகே, இப்போ என்னடா ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியாது. நான் கரெக்டாக சொல்ல, அதாவது கடைசியாக பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி சொல்கிறது, இப்போ பண்ணுறது உங்களுக்கு புரியாது நண்பர்களே. ஆனால் நான் வந்து எப்படி சொல்கிறது, கடைசியாக உங்களுக்கு புரியும். இதுக்கு தான் இதை பண்ணா அப்படின்றது உங்களுக்கு கடைசியாக புரியும். ஓகே இருங்க, இப்போ வந்து இந்த கீ கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு அப்டேட் பண்ண கீ கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து நம்ம குடுன்னு போயிட்டு அந்த இது பண்ணிடலாம். இந்த பேர்னா இருங்க, இது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரே இது மொத்தம் 2 இடத்துல யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ அது வந்து இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணலாம். ஏதோ இந்த இடத்துல தான், இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிட்டோன்னா போதும் நண்பர்களே. ஸோ வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம திரும்ப போயிட்டு இன்னொரு பொருள் எடுக்கணும். அந்த பொருள் வந்து எப்படி இருக்கும்னா தெரியல. அந்த நிப்பிள் எடுக்கணும் நண்பர்களே. நிப்பிள் தேவைப்படுது. இப்போ வந்து நம்ம ஒரு அடியால் நம்மளுக்குன்னு ஒரு சிஷியப்படியை உருவாக்க போகிறோம். என்ன ப்ரோ சொல்கிற, அவன் நல்லா இருப்பானா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக இருப்பான். பின்ன வேற யார் நான் உருவாக்குறவன் நல்லா இருக்க மாட்டானா? நல்லா இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அவன்லாம் பயங்கரமாக இருப்பான். ஓகே இருங்க, இந்த வேற இருங்க, அந்த புல்லட்டை கொஞ்சம் அப்புறமா வர வைப்போம். ஸோ வந்து இப்போ இந்த நிப்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சுட்டு அப்புறமா நம்ம கால் த மைக் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ வந்து இப்போ பிப்பிளை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து நம்ம டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வெளியே போவோம் நண்பர்களே. சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறா. ஓகே, இப்போ வந்து இப்போ நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஏதாவது இருக்கா. இந்த இடம்லாம் நண்பர்களே. இந்த இடமா? ஐயோ இந்த இடமா இல்லை, மாட்டிக்கினேன்னு நினைக்கிறேன். காப்பாத்துங்க. ஓகே, இங்கே ஐயோ 2 ராடு இருக்கானுங்க. 2 மினி ராடு இருக்கானுங்க. தப்பாக சொல்லிட்டேன். ஓகே இருங்க, இங்கே ஏதாவது இருக்கா ஒரு வழி அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இந்த இடம் ஓப்பன் பண்ண முடியுது நண்பர்களே. ஆனால் இந்த இடமும் இல்லை. ஓகே, என்ன ப்ரோ தேடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆயில் மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஆயில் ஊற்றி கிடக்கும். ஸோ அந்த இடத்த தான் தேடிட்டு இருக்கேன். அந்த இடம் தேட கிடைக்கவே மாட்டுது. ஓகே, இங்கே இதுவா? ஓகே, இந்த இடம் ஓப்பனே பண்ண முடியல. அற்புதம்டா. பயங்கரமாக பண்ணுறீங்கடா. ஓப்பனே பண்ண முடியாடா. ஓகே நண்பர்களே, இந்த இடம் தான் நினைக்கிறேன். ஆமாம். ஐயோ இவன் வேற என்னடா பிரச்சனை உனக்கு?
ஓகே, இப்போ ராடு வரல நண்பர்களே. இதான் நல்ல வாய்ப்பு. ஸோ வந்து இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக இப்போ இதை வச்சு நம்ம அப்படியே மொத்தமாக எடுக்கிறோம். ஸோ இங்கே இருக்க ஆயிலை மட்டும் எடுத்துட்டுனா போதும். ஐயோ சொல்லி வாங்கி முடியல. டேய் ப்ளீஸ்ரா. நீங்கள் இப்போ ராடு வருவாங்க நண்பர்களே. 2 பேர் இப்போ ஷாக் கொடுத்துருக்கோம். ஒரு ஆடு வருவான் கண்டிப்பாக. இருங்க. ஓகே, இப்போ எடுத்தாச்சு. ஓப்பன் த டோர்ரா. பார்த்து போடா. ஓடுறா. ராடே பின்னாடி வந்தாலும் திரும்பி பார்க்காம ஓடுறா. ஓகே, இப்போ ராடு செஞ்சு வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 2 மினி நாடையும் போட்டு தள்ளிட்டோம். ஸோ இப்போ மினி நாடு தொல்லைகள் இருக்காது. ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு மினி நாடு இருப்பானா, இவனுக்கு நம்ம வந்து உயிர் கொடுக்க போகிறோம். ஏன் ப்ரோ அவன் கெட்டவன் தானே, ஏன் ப்ரோ உயிர் கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ இனிமேல் இவன் நம்ப ஆளு. ஸோ இந்த மினி நாடு வந்து இனிமேல் நம்ப ஆளு. ஸோ அதனால் இப்போ இவனுக்கு கொஞ்சம் உயிர் கொடுத்துருக்கோம். இப்போ ஆயில் கொடுத்துருக்கோம். இப்போ இன்னும் ஆயில் கொடுத்தேன்னும் எனக்கு ஆயில் கொடுத்துட்டோம். இப்போ எனக்கு வந்து மூளை கொடுக்கணும். மூளைனா இப்படி புரியுதா, சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். மூளை மீன்ஸ் இவனுக்கு அந்த ஜார் ஆஃப் மூளை பார்த்தோம்ல, ஸோ அதை கொடுக்கணும். இப்போ இங்கே போகலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா எவனா வந்து அஸ்தானா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். ஓகே, இப்போதைக்கு எவனும் வரல. போவோம் நண்பர்களே, போவோம். ஓகே இருங்க. ஐயோயோ மாட்டிக்கினேனே ப்ளீஸ்ரா. டேய் விட்டுருங்கடா. சத்தம் போடாதீங்கடா. ராடு வந்துடுவான்டா. ப்ளீஸ்ரா. ராடு வந்துடுவான்டா. ஐயோயோ மாட்டிக்கினேன் நண்பர்களே, மாட்டிக்கினேன். ஓகே இருங்க. ராடு வர எந்த பக்கம் வரான்னு தெரியல. இருங்க, இவனுங்க வேற ஓடி வரானுங்க. இருங்க, இதை அமுத்தி விட்டோன்னா இப்போ ராடு வருவான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அவன் எந்த பக்கம் வருவான்னு தெரிஞ்சதுன்னா பார்த்துட்டேன். வாடா. ஏன்டா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போகிற அப்படின்னு கேட்டேன். என்கிட்ட ட்ராப் இருக்குது நண்பர்களே. ட்ராப் நண்பர்களே. ஓகே, இப்போதைக்கு 30 செகண்டுக்கு வர மாட்டான் அப்படின்றானுங்க. அது போதுமேடா, அது போதும். ஓகே, இப்போ வந்து இப்போ நம்ம இங்கே போயிட்டு இந்த பிங்க் கலரில் இருக்குல்ல, ஸோ இதை வந்து இப்போ நம்ம எடுக்கிறோம். சீக்கிரமாக இந்த பிங்க் கலரில் இருக்கிறத எடுக்கிறோம். ஓகே எடுத்தாச்சு. ஸோ இப்போ இது எடுத்தனால இப்போ நம்ம வந்து இந்த லிஸ்ட்டுன்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, ஸோ அதுக்கிட்ட கொடுக்கலாம். என் தெரிஞ்ச வீடியோ கண்டிப்பாக 40-45 நிமிஷம் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க பார்த்துருக்கணும் ப்ளீஸ்ரா. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து இந்த பொண்ணுக்கிட்ட கொடுப்போம். ஸோ வந்து இந்த பொண்ணு வந்து இதை எடுத்துகிட்டு போவோம். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ ஒரு இடத்துல இதை ஊற்றணும். ஸோ இருங்க, முதல்ல வந்து க்ளோஸ் த டோர் பண்ணிட்டு ராடு எப்படி இருந்தாலும் அங்கேருந்து வர டைம் ஆகும் நண்பர்களே. ஸோ இப்போ அதான் நல்ல நேரம் நம்மளுக்கு. இருங்க. ஓகே, ஓப்பன் த டோர்ரா. மினி நாடு எப்படின்னா பார்த்துக்கலாம். மினி நாடு திருட்டு பையனாக இருக்கான் நண்பர்களே. பார்த்துடாங்க. ஓகே இருங்க. இது கரெக்டாக இப்போ இந்த இடத்துல ஊற்றுனால இப்போ இனிமேல் இது தேவைப்படாது. ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ மினி நாடு அடியே போடா. ஃபோன் லைட்டாக கொஞ்சம் திரும்பும்போது லேக் ஆகிடுச்சு. இப்போ லேக் தான் ஆகுது, அது வேறு விஷயம். ஓகே, இப்போ வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இது தேட போகிறோம். இன்னும் 2 பொருட்கள் தேவைப்படுது. ஸோ அதுக்கு முன்னே இருங்க, இந்த இடத்த விட்டு நம்ம முதல்ல போவோம் நண்பர்களே. ஸோ வந்து இப்போ நம்ம வெளியே போயிட்டு வெளியவா உள்ளேயா ஏதோ ஒரு இடம் இப்போ போயிட்டு இப்போ பிரைன் ஆஃப் ஜார் இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு வந்து இவன் கிட்ட கொடுத்துருவோம். அது முன்னாடி ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம மைக்கா மாதிரி இப்போ இந்த ஜார் எடுத்துட்டோம். ஸோ இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம குடுன்னு போயிட்டு இப்போ கதவு சாத்துவோம் நண்பர்களே. ஓகே, இப்போ சாத்திட்டு இந்த மினி நாடுக்கு வர இந்த ஜாரை கொடுக்கணும். ஓகே, சீக்கிரமாக போயிட்டு கொடுப்போம். வெயிட் பண்ணுங்கள். இவனா வரானா குறுக்கா கௌசிக்கு வந்துட்டா குறுக்க இந்த கௌசிக்கு அந்த மாதிரி வரானுங்க நண்பர்களே இவனுங்க வேறு. ஓகே, இப்போ நம்ம இதான் நல்ல நேரம். ஐயோ இந்த இடம் தானே. ஓகே, நான் வேறு எதுவும் போயினுக்கிறேன். ஸோ வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ இந்த மூளையை மாட்டிடுவோம். ஓகே, மூளையை மாட்டியாச்சு. ஓகே, இங்கே ஏதோ ட்ரெஸ் மாதிரி இருக்குங்க. ஓகே, மெமரின்னு நினைக்கிறேங்க. அரௌண்ட் 1943. ஐ டோன்ட் ரிமெம்பர். அதாவது இப்போ வந்து ராடு சொல்கிறான், எனக்கு தெரியல, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, என் லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்குது, அது ரொம்ப ப்ரைவசியானது. ஆனால் இந்த ட்ரெஸ் அப்படி இல்லை. எனக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு என்னை ஒரு பொண்ணு மாதிரி நடத்துவாங்க. அதாவது எலிசா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு என்ன ஒரு பொண்ணு மாதிரி நடத்துவாங்க அப்படின்னு ராடு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி நான் பிறக்கும்போது என்னை சுற்றி நிறைய நன்ஸ் இருந்தாங்க. அப்படியே எனக்கு ஒரு பிங்க் கலர் லைட்லாம் எரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறானுங்க. ஓகே, அப்புறமா அவங்க அம்மா வந்து என்னை எப்பவுமே எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அழகாக இருப்பாங்களா, இல்லை அம்மா அப்படி ரொம்ப அழகாக இருப்பாங்களா, இல்லைனா ரொம்ப கொடூரமான ஒரு பல்லை வச்சுக்கின்னு ரொம்ப கேவலமாக ரொம்ப அதாவது கேவலமாக சிரிக்கிற மாதிரி ஒரு அம்மாவாக இருப்பாங்களா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதாவது ஈவில் அப்படின்னு. ஓகே, அதாவது ஈவலன் எங்க கொடுமைங்கிறதெல்லாம் அதாவது என்ன கதைனா, ஈவலன் இருக்குல்ல, ஈவலன் அது வந்து என்ன பண்ணி வச்சிருக்கான், இவனை ஒரு பொண்ணா நடத்திருக்கு ராடை. ஸோ ராடை ஒரு பொண்ணா, அதாவது ஈவலனுக்கு ஒரு பொண்ணு இருந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த பொண்ணு வந்து மண்டையை போட்டுச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால ராடை வந்து ஒரு பொண்ணா நடத்திருக்கான் அந்த ஈவலன். ஓகே, இப்போ அதனால ராடு வந்து மன உடைச்சலுக்கு ஆளாகி இப்போ வந்து அவன் எப்படி சொல்றது, சரி ஞாபகம் இல்லை. ஓகே, மன உடைச்சலுக்கு ஆளாகி பையனால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஆனால் உங்களை ஒரு பொண்ணாக ட்ரீட் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ அதனால கூட அவங்க அம்மா மேலே விருப்பம் வந்திருக்கலாம்.
ஆனால் எங்கள் அம்மா எப்போயுமே அவங்க செத்து போன பொண்ணை நினச்சி தான் என்னை ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இதான் கதை. ஓகே இருங்க, இப்போ வந்து நம்ம லிஸ்ஸாக மாறுவோம். டே ப்ளீஸ்ரா டே, இந்த ஆடு மட்டும் வந்து தொலைய மாட்டேது. என்னடா சொல்கிற? ஏன்னா என்ன இந்த ஆடு வந்தால் இப்போ என்னால் கன்னு இப்போ இது பண்ண முடியும். ஏன்னா முதல்ந்து வளர்கிற மாதிரி இருக்கும் நண்பர்கள். அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். டே ப்ளீஸ்ரா டே, வந்துடுறா 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 வந்துடுறா. ஏன்னா நான் வந்து இல்லைனா இந்த புல்லட்டை ரீல்லாம் முதலேருந்து விளாட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. வேறு வழியே கிடையாது, முதலேருந்து விளாட்டு வரேன் நண்பர்களே. ஒரு வழியாக முதலேருந்து கேம் விளையாடி எதில் விட்டோனோ எல்லாத்தையும் அதே எந்தெந்த பொருள் எங்கெங்கே விட்டோனோ அங்கே அதே மாதிரி வச்சுட்டு, அதாவது எதுலேருந்து ஐயோ வாய் ரொம்ப குளத்து. கடைசியாக நான் எதெல்லாம் போட்டு வச்சுருந்தேனோ அதை அதுக்கு முடிச்சிருக்கேன். இப்போ 2 புல்லட் இருக்குது. ஸோ இப்போ பக்குவமாக இது யூஸ் பண்ணணும். இப்போ இருங்க, முதல்ல வெளியே போவோம். இப்போ இங்கே ஒரு புல்லட் யூஸ் பண்ணணும். இங்கே ஒரு புல்லட் யூஸ் பண்ணிட்டு இந்த கன்னை தேர்த்துட்டு திரும்ப சேஃப்டியாக இந்த இடத்துக்கு போடணும். ஐயோ இவ வேற பார்க்குறாடே, இவரை போட்டு தள்ளிடலாம்பா. ஓகே இருங்க நண்பர்களே, அவன் வந்து எதுவுமே பண்ண மாட்டான். ஓகே இப்போ வந்து நம்மளும் இந்த பக்கம் தான் போய் ஆகணும். ஓகே இங்கே இதுவும் இருக்குங்க. புது கேம்ன்றதுனால இப்போ புது புது இடத்துல பொருட்கள் ஸ்பான் ஆகிருக்கும். ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஆமாம், முக்கியமாக ஒரு விஷயம், நல்லா சாப்பிடுங்க, ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், சோம்பேத்தனமாக வீட்டிலே இருக்காதீங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ அது கரெக்டாக சுட்றா. ஓகே இப்போ இது வந்து சுட்டனால இந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த கன்னை பத்திரமா சேஃப்டியாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே உள்ளே வைக்கணும். இல்லைன்னா இன்னத்துக்கு நான் ராடு வந்தானா நான் கை சும்மா இல்லாமல் போட்டு தள்ளுறேன் அவனை. ஓகே இது உள்ளே வந்து சேஃப்டியாக வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சில வேலைகள்லாம் இருக்குது. இங்கேயே நிறைய வேலைகள்லாம் இருக்குது நண்பர்களே. முதல்ல வந்து ப்ரோட்டீன் எடுப்போம் இருங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பிங்க் கலரில் இது மாதிரி இருந்தது, அது ஆல்ரெடி நம்ம ஊற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரோட்டீன் எடுப்போம். இப்போ நம்மளுக்குன்னு ஒரு 2வது சிஷ்ய புள்ளி உருவாக்கப்படுது. ப்ரோ நீ முதல் சிஷ்ய புள்ளியை ஒன்றும் உருவாக்கி முடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனை உருவாக்கி முடிச்சிருவோம். இப்போ 2வது சிஷ்ய புள்ளியை நம்மளுக்கு உருவாக்குவோம். யாரா அந்த சிஷ்ய புள்ளின்னு கேட்டிங்கன்னா வேறு யாருமே இல்லை. அதை நான் காட்டுறேன். ஓகே இருங்க, 3வதாக ஒன்று கிடச்சிருக்கு. இதையும் நம்ம எடுத்துப்போம். ஓகே இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அந்த இடத்துல வச்சுருவோம். ஓகே சீக்கிரமாக போடா சீக்கிரமாக போடா. இப்போ இதை வச்சுட்டு இப்போ இது கொஞ்சம் இதாக இப்போ எங்கள் பிரச்சனை. இதை எப்படி பண்ணேன்னா முதல் 1 ஊற்றிக்கோங்க, 2வதுல வந்து 2 ஊற்றிக்கோங்க. இப்போ 3வதுல என்ன சொல்ல போகிறேன், 3 ஊற்றிக்கோன்னு சொல்ல போகிறேன். அதை தான் உண்மை. இப்போ 3 ஊற்றிக்கோங்க. இப்போ 2 3 இப்படி ஊற்றிக்கிட்டே இப்போ நீங்கள் அதை உள்ளே எடுத்துருங்க. இப்போ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காற்று வந்து ஒரு விஷ தண்ணி மாதிரி, விஷ தண்ணி இல்லை நல்ல தண்ணி தான். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஷ்யப்புள்ள எலிக்கு போவோம். அந்த எலி வந்து அதை குடிக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, இவன் வேற பார்த்துட்டானே நண்பர்களே, இவன் வேற பார்த்துட்டான். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேது. ஓகே இருங்க, என் வேற பார்த்துட்டேன். இப்போ ஐயோ இப்படி வரானா, சரி நான் இப்படி போகிறேன்டா. ஓகே இப்போ இந்த சிஷ்யப்புள்ள தண்ணி வந்து காட்டலான்னு நினச்சி இப்போ வந்து அந்த தண்ணியை குடிச்சதுனால இப்போ இவன் குண்டாயிட்டான். ஸோ இப்போ இந்த குண்டானால இப்போ இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ சீக்கிரமாக வெளியே போயிடலாம். இப்போ வெளியே போயிட்டு இப்போ இவன் எங்கே விடணும்னா அதுதான் தெரியல. இங்கே தான் எங்கேயோ விடணும். ஸோ இருங்க, அது இவனை எங்கே விடணும்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஏதாவது வென்ட்டு அந்த மாதிரி, ஐயோ ராடு போடா போடா உள்ளே போடா உள்ளே போடா உள்ளே போடா. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஓகே இந்த எலி பையன் இங்கே போட்டு தூக்கி போடுறா. ஓகே தம்பி இங்கே இருப்பா. ஓகே இப்போ வந்து இந்த கன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பையன்கிட்ட கொடுத்துரும். மைக்கே பிடிப்பா. ஓகே இந்த பையன் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டுறாங்க. இந்த பொண்ணு ஒழுங்காகவே வேலை செய்ய மாட்டேங்குது நண்பர்களே. ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. ஓகே இப்போ வந்து அந்த போன வாட்டி அந்த பையனோட அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பேசுகிறேன். இப்போ இந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுகிறேன். சே நான் எப்படி சொல்கிறது, நான் ஏன் இந்த பொண்ணு இப்போ நான் சுற்றினதே தெரியல நண்பர்களே. இந்த பொண்ணு ஒழுங்காகவும் ஒரு வேலை செய்ய மாட்டேது, எல்லா வேலையும் நம்ம தலையிலே கட்டுது நண்பர்கள். இப்படின்னு தான் நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லுங்கப்பா. சுட்டு போட்டானுங்களே. இப்போ எனக்கு வந்து நம்ம உயிர் கொடுக்க போகிறோம். அதனால் ஷாக் வைக்கணும். இருங்க. ஓகே இப்போ வந்து எனக்கு ஷாக் கொடுத்தாச்சு. ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். ஓகே இப்போ ப்ரோக்ராம் தான் இப்போ பிரச்சனை. இப்போ ராடு இருக்கான், மினி ராடு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் மாட்டிப்பேன் நினைக்கிறேன் நண்பர்களே. ஸோ வந்து இருங்க பார்க்கலாம். யாரும் பார்க்கல. ஐயோ இவன் வேற பார்த்துட்டான். ஸோ வந்து இப்போ ராடு வந்து வரக்கூடாது, அது மட்டும் தான் ஒரு வேண்டுகோள். ஓகே ராடு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ராடு வரமாட்டான்னு நினைக்கிறேன். இவன் வேற டேய், உனக்கு என்னடா பிரச்சனை வேணும்? ஏன்டா இப்போ சத்தம் போட்டுனுக்கிற? ஓகே இருங்க நண்பர்களா, வந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். போகிறான் போடா போடா போடா. ஓகே இவன் போயிட்டான். இவன் எப்படியே போயிட்டானா ஓகே. இப்போ ஒரு பிரச்சனை, இவன் போயிட்டு அமைதியாக போயிட்டானா எனக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, அவனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இவன் அமைதியாக போகலன்னா நான் மட்டும் சூடாயிடுவேன். ஓகே இருங்க. இப்போ ப்ரோக்ராம் தான் இப்போ பிரச்சனை. இப்போ பின்னாடி வந்து ராடு வச்சிடக்கூடாது. ஓகே இப்போ வந்து அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன், ராடும் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ ப்ரோக்ராம் பண்ணுவோம் நண்பர்களே. இப்போ நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல வந்து ரைட்டு கொடுப்போம். ஏன்னா ரைட்டு தான் கொஞ்சம் நம்மளுக்கு, நான் முதல்ல ரைட் எடுத்து கொடுப்பான். ஐயோ இது வேற பாதி இந்த கேம் கொஞ்சம் பாதி விட்டு தெரியுது இந்த இதில் மட்டும். கேம் நண்பர்களே, அதாவது கேம் உருவாக்க இருக்கிற இந்த வீடியோ எனக்கு பார்க்க மாட்டேங்க. ஏன்னா என் வீடியோ ரொம்ப முக்கியம் இருக்குன்னு எனக்கே தெரியும். நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐயோ தப்பு பண்ணிட்டேன் நண்பர்களே.
ஆஹா! தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பு. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ரீசெட் பண்ணிட்டு, இப்படி 1 அப்புறமா மேல 1 அதுக்கப்புறமா இது ஆ லெஃப்ட்டா ஓகே. லெஃப்ட் அப்புறமா திரும்பவும் மேப்பு, அப்புறமா திரும்பவும் லெஃப்ட். அவ்வளோதான் நண்பர்களே. ஓகே. இப்போ வந்து கரெக்ட்டா செட் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து ஓகே. இப்போ சேவ் பண்றோம். ஸோ இப்போ எனக்கு வந்து சேவ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஓகே. இவனுக்கு ரெட்டின் எல்லாமே சேவ் ஆயிடுச்சு. இது கூட நம்ம சிஷ்ய போலியா? ஓகே. இப்போ வந்து இங்க ஒரு இடம் இருக்கணுமே. எங்க அந்த இடம்? இங்க தான், இங்க தான், இங்க தான். ஸோ வந்து இப்ப இந்த இடத்துல வந்து இவன கரெக்ட்டா உடணும் நண்பர்களே. இப்ப இதான் கொஞ்சம் டாஸ்க்கு. இருங்க வச்சுருவோம். இப்போ வந்து இவன் கரெக்ட்டா போவான். இப்ப நம்ம சிஷ்ய புள்ள வந்து எல்லா மினி ராடோட நல்லா போவான். புரோகிராம் பண்ண மாரியே கரெக்ட்டா போவான்னு நெனைக்கிறேன். தம்பி பார்த்து போய் அந்த பட்டன மட்டும் எக்ஸிட் பட்டன மட்டும் அமுத்தி விட்டுர்றா. இதோட இந்த எக்ஸிட் முடியுதுடா. கிட்டத்தட்ட நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 4 தடவ இந்த கேம் விளையாண்டுருக்கேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. ஓகே. இப்ப வந்து கரெக்ட்டா போயிட்டு இருக்கேன் நண்பர்களே. சரி வந்து இப்ப ராணுவம் வரானா அப்படின்னு பார்க்கணும். ஓகே. அப்ப அவன் கரெக்ட்டா போறான். ஐய்யய்யோ! இவன் வேற பார்த்துட்டானே! ஏய் ப்ளீஸ்டா. ஓகே. இப்ப அவன் கரெக்ட்டா போயிட்டு அந்த எக்ஸிட் பட்டன அமுத்தி விடுவான்னு நெனைக்கிறேன். இருங்க அமுத்தி விடுவானான்னு பார்க்கலாம். ஐய்யய்யோ! மாட்டிக்கினேன் நண்பர்களே. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆஹா! நம்மள சுத்து போட்டு அடிக்க இத்தன பேரா? ஓகே. வந்து கரெக்ட்டா அமுத்தி விட்டான். ஓகே. த எக்ஸிட் டோர் இஸ் அன்லாக்டு. ஓட்றா! ஓட்றா! இப்ப 2 பேருக்கு நம்ம எக்ஸிட் டோர் அன்லாக் பண்ணிட்டோம். இப்ப இதான் பயங்கரமான நல்ல வாய்ப்பு. இப்ப அந்த மினி ராடும் அங்க தான் இருக்கான். ஓகே. இப்ப நம்ம கரெக்ட்டா போய் தப்பிக்க போறோம். வெயிட் பண்ணுங்க. எந்த பக்கம் போணும்? ஓகே. இங்க இருக்கு நண்பர்களே. டோர் ஓப்பன் பண்ணிட்டோமா? இப்ப நம்ம வந்து அங்க போலாம். இப்ப இந்த டோர் ஓப்பன் பண்ணாலும், இப்ப நம்ம வந்து இந்த பொண்ணோட டோரையும் ஓப்பன் பண்ணணும். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்ப சும்மா போய் அத ஓப்பன் பண்ணி விட்டா போதும். நம்ம தப்பிச்சிருவோம்னு நெனைக்கிறேன். ஓகே. இருங்க இப்ப வந்து நம்ம க்ளோஸ் த டோர் பண்ணிட்டு, சீக்கிரமா போயிட்டு அந்த பொண்ணோட டோரையும் ஓப்பன் பண்ணுவோம். நண்பர்களே எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம அடிப்பானுன்னு நெனைக்கிறேன். இருங்க. ஓகே. இதான் நல்ல நேரம். இப்ப இப்படியே போயிட்டு இந்த டோர் இப்ப அந்த எலி ஐய்யய்யோ! இல்லங்க, இல்லங்க. அந்த எலிய வந்து இன்னும் நான் விடவே இல்லங்க. அந்த வென்ட்டுக்குள்ள இந்த எலிய விடணும். ஸோ அந்த எலிய வென்ட்டுக்குள்ள விடாமலே நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே இருங்க. இப்ப வந்து இன்னும் அந்த பொண்ணு டோர் ஓப்பன் ஆயிருக்காது. தம்பி சிஷ்ய புள்ள 2வது சிஷ்ய புள்ள வாப்பா, வாப்பா. ஓகே. இந்த சிஷ்ய புள்ள ரொம்ப கியூட்டா இல்ல? ஓகே. எனக்கு தான் அப்படி தெரியுதா? இல்ல உங்களுக்கு அப்படி தான் தெரியுதான்னு தெரியல. கமெண்ட் பண்ணுங்க. சிஷ்ய புள்ள இஸ் வெரி கியூட் ப்ரோ. 2nd சிஷ்ய புள்ள இஸ் வெரி கியூட் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்றேங்க. ஏன்னா எனக்கு 2 சிஷ்ய புள்ள இருக்கானுங்க. எனக்கெல்லாம் சிஷ்ய புள்ள இருக்கானுங்க பார்த்தீங்களா? ஓகே. இப்ப வந்து ஏன் இது ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. ஃபைண்ட் வே டூ ஸ்டோரேஜ் இட். ஓகே. என்னடா? ஓகே அன்லாக்டு. ஓகே. இப்போ அன்லாக் ஆயிடுச்சா நண்பர்களே. இப்போ இதான் நல்ல வாய்ப்பு. இப்போ நீங்க 2 பேரும் கச்சின் காட்டுறானுங்க. ப்ளீஸ் உன்ன ஒரு வேளைய நான் பார்த்துட்டேன். ஓகே. இப்போ உன்ன சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஓகே. எங்க கதை பேசினுருக்கானுங்க. டேய் டேய் தயவு செஞ்சு கதை பேசாதீங்கடா. கீழ குதிச்சு போங்கடா. டேய் ப்ளீஸ்டா. கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. டேய் எனக்கும் டைம் இல்லடா. நிஜமா எனக்கு டைம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இவன் வந்து அந்த பொண்ணு கீழ குதிச்சு. இப்ப இவன் தான் கீழ குதிக்கணும். இப்ப ராடு வந்து புடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா நான் வெறுப்பாயிடுவேன். ஓகே. அந்த பொண்ணு சேஃப்டியா கீழ குதிச்சிச்சு. ஓகே. அந்த பொண்ணு தள்ளி நிக்குது. ஜஸ்ட் மிஸ். ஆனா அவன் மண்டை மேலயே விழுந்திருக்கான் அந்த பையன். அந்த பையன் வந்து அந்த பொண்ணு மண்டை மேலயே விழுந்து இவன் வந்து கேக்க தின்னுட்டு முடிச்சுட்டாங்க. டேய் இன்னுமாடா கேக் தின்றான்? எங்க ராடு பாத்துடா. நீ கேக் தின்னுட்டு இருக்கியா? உன்னை விட மாட்டேன். நீ இங்க தான் இருக்கியா? அப்படின்னு சொல்றான். இவனே ஓடுறான். டேய் என்னடா நடக்குது? ப்ளீஸ்டா. டேய் ஓகே. இப்ப வந்து 3 பேரு பேசிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப எப்படியோ தப்பிச்சிட்டோம். திடீர்னு பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒளிறான். அவன் நான் கேக் சாப்பிட்டுருந்தேன். அப்ப ராடு என்ன வந்து பாத்துட்டான் அப்படின்றான். ஐயையோ! ஏங்க 4 பேர் வந்து புடிக்கிறானுங்க 4 பேர். ஐயோ! இப்ப என்ன பண்றது? உன்னால தான்டா எல்லாமே வந்தது. டேய் ஏன்டா இப்படி பண்ண? இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த லாக் உடைஞ்சிரும். நம்ம 4 பேர் நல்லா சேர்த்து பிடிப்பான். அப்ப கூட உடைஞ்சிரும்னு நெனைக்கிறேன். அந்த ராடு வேற கதவ தட்டிக்கிட்டே இருக்கான். ஏங்க இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கானுங்க. ஓகே. ஐயோ! இப்ப என்ன நடக்க போகுதுன்னே தெரியல நண்பர்களே. முடிச்சிடாதீங்கடா கேம் ஏங்க முடிச்சுட்டானுங்கங்க. ஐஸ்கிரீம் 7 ஃப்ரெண்ட்ஸ். இதோட முடியுது. அது மட்டும் இல்லாம இருங்க, இருங்க. இன்னும் முடியல. முடியுதுன்னா இன்னும் முடியல. ஒரு சீன்ஸ்லாம் இருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே. இன்னும் முடியல. ஆ ஆ சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா எனக்கு இன்னும் டைம் இல்ல. இருங்க இது வர கொஞ்சம் மெதுவா போயிட்டு இருக்கு இந்த கட்சின். அதாவது எப்படி சொல்றது? டைட்டில் கார்ட்லாம் மெதுவா போட்டுன்னுக்கிறானுங்க. கடைசியா ஒரு கட்சின் வரும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிறேன். ரோலக்ஸ் கேமியோ மாரி ஏதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் சொல்ல போறதுன்னு உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஓகேங்க. டைட்டில் போட்டு முடிக்க போறானுங்க. சீக்கிரம்டா முடிங்கடா. தயவு செஞ்சு முடிங்கடா. தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங். ஸ்டே ட்ரெண்ட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் என்சலிங் ஆஃப் த சாகா ஐஸ்கிரீம் 7 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டானுங்கன்னு நெனைக்கிறேன். ஏங்க முடிக்கிறானுங்களா இல்லையா? ஓகே நண்பர்களே முடிக்கிற மாரியே தெரியல. இப்போ ஒரு கட்சின்னு வருதா? இருங்க பாப்போம் என்ன கட்சின்னு. ராடோட ஃபேக்டரிய காமிக்கிறானுங்க. ஆனா என்ன யாருன்னு தான் தெரியல. நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன் தான். இருந்தாலும் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா இப்ப தானே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அது ஒரு பிரச்சனை இல்ல. ஏன்னா எனக்கு இவ்வளோ நேரம் வீடியோ எண்டுல ஸ்பாயில் ஆகலாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க எண்டுல தான் வராங்க.
ஓகே. ஈவில் நன் இஸ் பேக்குங்க. ஐஸ்கிரீம் 3ல ஈவில் நன் வந்துருச்சு. ஆனால் நம்ம கடைசியாக அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ அதனால் இப்போ ஃபேக்ட்ரி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டர் மேலினாசியா ஃபைனலி ராடோட ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டாங்க. இப்போ ஐஸ்கிரீம் 8ல் உனக்கு 2 பேர் எதிரி. ஈவில் நன் அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் அது 2 பேர் எதிரி. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் 8 தான் உனக்கு கடைசி ஒரு கேமு. அதோட உனக்கு அதான் என்ன சொல்லிட்டேனுங்கன்னா ஐஸ்கிரீம் 8ஓட இந்த கேம் முடியுதுடா அப்படின்றானுங்க. ஸோ அதோட அவனுங்களே அஃபிஷியலாக சொல்லிட்டானுங்க ஐஸ்கிரீம் 8ஓட இந்த கேம் முடியுதுன்னு. ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். என் டைம் இல்லை, ஏன்னா வந்து பசிக்குதுன்றிருக்கேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கேம் விளாண்டுருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. 4 மணி நேரம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. ஓகே, பாய் கைஸ், பாய். இதோட இந்த வீடியோ முடியுது. பாய் 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 பாய்.